இதுல எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப எல்லார் கால்லயும் போய் தலைவர் விழுந்துகிட்டு இருக்கிறாரு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ தொறக்கணும் வாங்க, வாங்க, வாங்கன்னு. எவனும் வரமாட்டேங்கிறான். உன் கூட வந்தேன்னா காலத்துக்கு எனக்கு வந்து ஆயில் கிடைக்காது. நான் திறக்கவும் முடியாது. அதனால நீ மூடிட்டு கிளம்புடா அப்படிங்கிறானுங்க. இப்போ இது எல்லா ஆப்ஷனும் போயிடுச்சு. எல்லா ஆப்ஷனுமே போயிடுச்சு. இப்ப எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ முடிஞ்சா திறந்து பாருன்னு ஈரான் சொல்லுது. வாய்ப்பே கிடையாது. இது நிரந்தரமாயிடும் போல இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நிரந்தரமாவே ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் போயிரும் போல. ஏன்னா, ஆமா ரஸ் அல் அதுதானே கைமால சரி. இல்ல அப்படி இருந்தா தானே ஃபுஜைரால சரியா வந்து இருக்கும். தாக்குதல் நடக்குது. இல்ல நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, என்னங்க? அப்படி இருந்தா மட்டும் தான், இந்த இந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்த கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றான் ஈரானு. அப்படி இருந்தா மட்டும் தான் சரின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, நீங்க கிட்டத்தட்ட 47 வருஷமா ஒரு நாட்ட தணிக்கை பண்ணி வச்சிருக்கிறீங்க. தனியா வச்சிருக்கீங்க. கடந்த 20 வருஷமா மிகப்பெரிய அளவுல அவனுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி குடுத்து வச்சிருக்கிறீங்க. அவன வந்து மூச்சு விடவே முடியாம மூச்சு கூட விட முடியாம அவன ரொம்ப தள்ளி வச்சீங்க. இப்ப அவனுடைய உங்க நாட்டு டாலர்ல தான் அவன் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அத வந்து படுமட்டமா இறக்கி விட்டீங்க அந்த பிரைஸ. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, ஸ்ட்ரெய்ட்டா முகமது சோலிய நான் தொறந்து விடுறேன். நீ போ. அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். நீ யாருகிட்ட வேணாலும் என்ன வாங்கு. ஆனா அத சைனாவோட யுவான்ல வாங்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ யுவான்ல வாங்குனீன்னா, சைனாவுக்கு பணம் போற மாரியே உன் கூட நான் வர்த்தகம் பண்ணும்போது யுவான்ல நான் வர்த்தகம் பண்ணிக்குவேன். டாலரோட மதிப்ப குறைக்க வேண்டியது என்னோட பல நாள் கனவு. அது குறையும். நான் வந்து வர்த்தகம் பண்றது இனி டாலர்ல பண்ண வேண்டாம். 2ஆச்சு. 3வது வந்து இங்க அமெரிக்காவோட செல்வாக்கு குறைச்சுட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளும் வந்து யுவானுக்கு மாறிடுவான். இங்க டாலர குறைக்கிறது மட்டும் இல்ல, அமெரிக்காவோட ஒட்டுமொத்தத்தையும் இந்த இடத்துல இருந்து கிளியர் பண்றதுக்கு இது முதல் ஸ்டெப்பா ஈரான் பாக்குது. இந்த யுவான்ல நீ வாங்கு அப்படின்னு சொல்றது. சோ அப்போ அதுக்கு ஸ்ட்ரெய்ட்டா ஹோர்முஸ தன்னுடைய கண்ட்ரோல்ல தான் ஈரான் வச்சிருக்கணும்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன்.